ஒரு இயக்குனர் மனசுல இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் அது எல்லாத்தையுமே லென்ஸ்குள்ள கொண்டு வரவர் தான் அற்புதமான ஒரு ஒளிப்பதிவாளர். அந்த சிறந்த ஒளிப்பதிவுக்காக தான் அடுத்த விருதை இப்போ வழங்க போகிறோம். அண்ட் இந்த விருதை வழங்குவதற்காக PC ஸ்ரீராம் சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். உங்களோட சேர்ந்து இன்னொருத்தரும் இந்த மேடையில் இணைய போகிறார். விருதினை வழங்க like to call டாக்டர் ராமகிருஷ்ணா விஜய் வர்மா அவர்கள், COO ஹெல்த் கேர் லாஜிஸ்டிக்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது யாருக்கு அப்படின்றத இந்த ஏவியில பார்க்கலாம். சிறந்த ஒளிப்பதிவு. சிவனைந்தனின் பலிக்கு வடிகாலாய் வீற்றிருக்கும் ஒற்றை பெரும் மலை, அவன் செய்யும் குறும்புகளுக்கு சாட்சியாய் நிற்கும் கள்ளுப்பனை, இறுதி காட்சியில் வானம் மறைக்கும் தழைகளின் ஊடே பாய்ந்து அவனுக்கு துளி நம்பிக்கை விதைக்கும் சூரிய கதிர் என இவர் வைக்கும் சட்டகத்திற்குள் மனிதர்களைப் போலவே இயற்கையும் கதை பேசின. தமிழ் சினிமாவில் கிராமத்து மண்ணையும் அதன் ஆன்மாவையும் பிரதிபலிக்கும் ஒளிக்கலைஞன் தேனி ஈஸ்வருக்கு 2024ஆம் ஆண்டின் சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது வழங்கி பெருமை கொள்கிறது ஆனந்த விகடன். நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க கையை பிடிச்சிங்க, ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணீங்க, அவங்க தட்டி கொடுத்தாங்க, ஒரு டீப் பிரெத் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் தான் மேடைக்கு நடந்து வந்தீங்க. ஐ திங்க் இந்த விருது உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது அந்த ஃபியூ செகண்ட்ஸ் சொல்லிச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விருது இது எனக்கு. விகடனில் நான் வந்து ஃபோட்டோ ஜேர்னலிசம் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன். இது இப்போ வாங்கிட்டு இருக்க இந்த தருணத்தில் எனக்கு சார் MD சார் இருந்தாருன்னா சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாரி செல்வராஜுக்கு வந்து பெரிய நன்றி சொல்கிறேன் நான். அதில் குறிப்பாக வந்து அந்த ஊரில் இருக்க மக்களை சொல்லணும். அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கான உறுதுணையாக நின்றுருந்தாங்க. பொதுவாக என்ன நடக்கும்னா, அந்த வாழையை எடுத்து அவங்க இதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, வெஹிக்கிளில் வைப்பாங்க இல்லைங்களா, லோடு ஏற்றுவாங்க. ஆனால் ஷார்ட்டுக்காக வச்சுட்டு திரும்ப எடுத்து மறுபடியும் உள்ளே எடுத்துகிட்டு வரணும் தோட்டத்துக்குள்ளே. இதே மாதிரி வந்து வேறு லேண்ட்ஸ்கேப்பில் வேறு தோட்டத்துக்குள்ளே தொடர்ந்து நடந்துச்சு. அது எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணாங்க. அந்த ஊர் மக்களுக்கு நன்றி. இந்த நிஜ கதையில் வாழையில் நிறைய அங்கே ஒரு 19 பேர் இறந்துட்டாங்க. இப்போது நேற்று இங்கே நடந்த அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டும் இன்றைக்கி அதை வாங்குறது ரொம்ப ஒரு மாதிரி. இந்த அளவுக்கு பார்க்குறேன். நான் சிட்டி பார்ன் சைல்டாக. ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெயின் எல்லாமே வந்து மாரிக்கு வேறு ஒரு பரிணாமத்தில் கொடுத்துருக்காரு. அந்த ஒவ்வொரு வாயோட கலர் வந்து எல்லா விஷயம் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இவர் பட்ட கஷ்டமானதான் தெரியுது எனக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து ஒரு அழகான கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்காக. Title sponsor Satya Agencies, co-presented by Kazakhstan, powered by Achi Masala, co-powered by Kia, associate sponsor Tangamail Jewelry, Yasko, food partner Geetham Veg Restaurant, special partners RKG Nei, Chennai Samrita Hotel Management and Aviation College, Wales Group of Institutions, Minister White and Dixel, travel partner GT Holidays, savings partner DNC Chits Private Limited, health partner Apollo Pharmacy, nutrition partner Tamilpal, outdoor partner Next Advertising Solutions, metro partner Mudra OOH, DOOH partner Skyrams Outdoor Advertising, multiplex partner AGS Cinemas, radio partner Radio City 91.1 FM, audio partner Vigadan Play. சிறந்த படக்குழுவிற்கான விருதுகா. Yes, for the best crew, the award present பண்றதுக்காக திரு பாலாஜி சக்திவேல் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சிறந்த படக்குழு. தெருக்கூத்து எனும் மகத்தான கலையை தன் ஜமா கொண்டு திரையில் தரமாய் அரங்கேற்றினார்
பாரி இளவழகன். தன் சிஷ்யனுக்கு எதிராய் நின்று சண்டை செய்யும் துரோணராய் முத்திரை பதித்தார் சேத்தன். ஆண்களின் அகந்தை மோதலுக்கிடையே கவனம் ஈர்த்தார் அம்மு அபிராமி. பொன்வண்டு பனியனும் பூனையின் உடல் மொழியுமாய் பலம் வரும் கணேசன். குடிபோதை அளவிற்கு கொடியது புகழ் போதை என தன் சாவின் வழியே சொன்ன இளவரசு. நவரசத்தை கூத்தில் மட்டுமல்ல ஒலிகோப்பிலும் கொண்டு வர முடியும் என சலங்கை கட்டி ஆடினார் இசைஞானி இளையராஜா. திருவிளக்கின் வெளிச்சத்தில் ஒளிப்பதிவாளர் கோபால் கிருஷ்ணா படிப்பினை கற்றுக் கொடுக்க கூத்தின் மாயத்தன்மையை அப்படியே தந்தார் படத்தொகுப்பாளர் பார்த்தா. இந்த ஜமாவுக்கு 2024ஆம் ஆண்டின் சிறந்த படக்குழு என்ற மணிமகுடத்தை சூட்டி மகிழ்கிறது ஆனந்த விகடன். மிகப்பெரிய நன்றி. சிறந்த படக்குழு அப்படின்னு சொன்னது. இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஆனால் முக்கியமான ஒருத்தரை நாங்கள் இந்த தருணத்தில் மிஸ் பண்ணுறோம். அவருக்காக தான் இந்த அவார்டை நாங்கள் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இது ஒரு கலை சார்ந்த படம் அப்படின்னு சொல்லும்போது கலை இயக்கம்ன்றது இந்த படத்தில் மிக மிக முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. அப்படி எங்களோட கிட்டத்தட்ட இந்த படத்தோட மிகப்பெரிய உயிராக உடலாக வேலை செஞ்ச ஸ்ரீகாந்த் கோபால் அவர் இப்போது எங்கள் கூட இல்லை. ரீசெண்டாக அவர் இறந்துட்டார். இந்த அவார்டை இந்த சிறந்த படக்குழு அவருக்காக நாங்கள் இதை டெடிகேட் பண்ணிக்கிறோம். சார்கிட்ட நாங்கள் வாங்குற 2வது அவார்டு இது. ஃபர்ஸ்ட் அவார்டு அவர் வீட்டிலே கூப்பிட்டு எனக்கு ஒரு மோதிரம் போட்டார். அதுதான் எனக்கு ஜமாக்கு முதல்ல கிடைச்ச அவார்டாக நினைக்கிறேன். எங்கள் இந்த திரைப்படத்தை அந்த கலை அவ்வளோ ஆத்மார்த்தமாக வர்றதுக்காக ஹெல்ப் பண்ண திருவண்ணாமலையை சார்ந்த தாங்கல் சேகர் ஐயா அவருக்கும் அவரோட அம்பலவாணன் நாடக சபாவுக்கும் நாங்கள் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பள்ளிக்கொண்டாப்பட்டு, சம்பந்தனூர், ஆராஞ்சி, ஏந்தல் அந்த கிராமத்து மக்கள் அரசம்பட்டு பக்கத்தில் அந்த கிராமத்து மக்கள் இந்த படம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ உதவியாக இருந்தாங்க. ஃப்ரீயாக கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அந்த கிராமத்து மக்களுக்கு மிக ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சு. பெண் மேடம்க்கு பண்ணுறதுல அந்த நளினத்துலேருந்து அந்த ஆளுங்களோட உட்காந்து பேசுகிற அந்த தனம், அது ஐயோ இது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது என்ன நடித்தா சொன்னாலும் வராது. அந்த ஒரு பேஷன் இருக்குது. நீங்கள் பெரிய உயரத்தை தொடுவார் அவர். பல வேளங்களில் அவர் பண்ணுவார். ஆக்சுவலி விகடன் அவார்ட்ஸ்க்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு பெரிய அங்கீகாரம் எங்களுக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் சாய் தேவானந்த், லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன் ஃபார் செலக்டிங் தி ஸ்கிரிப்ட். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அவர் கூழாங்கல் ஸ்கிரிப்டும் அவர் தான் செலக்ட் பண்ணார். ரெண்டும் எங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுத்தது. And I want to thank the entire team of Jama. சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான விருது ரம்யா பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரம்யா பாண்டியன் அவர்கள் கூட இந்த விருதை சேர்ந்து வழங்குவதற்காக டிக்செல் வெஸ்டர்ன் பிரீஃபின் சார்பாக திரு எஸ் துரைசாமி அவர்கள், the chairman of டிக்செல் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் அவர்களை மேடைக்கு. Ramya, congratulations on the wedding. Thank you so much. A few words about this beautiful evening. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த மாதிரி ஒரு மேடையில் நிற்கிறதுக்கே பெருமையாக இருக்குது. ஏன்னா விகடன் அவார்ட்ஸ் எல்லாருமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு அவார்ட். ஒரு கமர்ஷியல் ஃபேக்டரை வச்சு மட்டும் இல்லாமல் அந்த படைப்புக்கு பின்னாடி இருக்க ஒரு பேஷன் அண்ட் அதுக்கு எடுத்திருக்க ரிஸ்க் அண்ட் ஒரிஜினாலிட்டி எல்லாத்துக்கும் மேலே திறமைக்கான விருதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ விகடன் விருதுகள் மேலே எப்போவுமே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. சிறந்த குழந்தை நட்சத்திரம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா. அந்த ராஜா சொல்லுற கதையெல்லாம் கண்ணீர் தானா. வாழையில் வரும் அந்த ராஜா பொன்வேல். படம் நெடுக காய் சுமந்து மரத்து மட்டையாகி தளர்ந்த உடலோடு விடுதலை எனும் மாயப்பறவையை தேடி அலைந்து கொண்டே இருந்தன அவரின் விழிகள். கருவேலங்காட்டு பாதையில் எதிர்ப்படும் பூச்செடியை போல பூங்கொடி மிஸ் எதிர்வரும் போதெல்லாம் முடியை சிலுப்பி கள்ளமற்ற சிரிப்பை உதிர்த்தார் இந்த பாட்ஷாபாய். பொன்வேலின் யதார்த்த நடிப்பை பாராட்டி 2024ஆம் ஆண்டின் சிறந்த குழந்தை நட்சத்திரம் விருது வழங்கி வாழ்த்துகிறது ஆனந்த விகடன்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. டக்குன்னு என்ன இவ்வளவு வளர்ந்துட்டீங்க. நீங்க நடந்து வரும்போது மாரி சாரே பார்க்குறாரு, என்னடா இவ்வளோ வளர்ந்துட்டான் அப்படின்னு. டக்குன்னு வளர்ந்துட்டீங்க. இந்த ஸ்டேஜில் மாரி சாரும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சார் ப்ளீஸ் கம் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் சினிமா அவ்வளோ பார்க்க மாட்டேன். அப்படி இருந்த என்ன மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்து சீன் பை சீனாக சொல்லி கொடுத்து ரொம்ப நல்ல நடிக்க வச்சு உங்கள் எல்லோரும் முன்னாடி கொண்டு வந்து இப்படி பெரிய பெரிய அவார்ட்ஸ் வாங்க வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஈஸ்வர் சார் நல்ல ஷூட்டில் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு 80% எனக்கு கொஞ்சம் நல்ல தைரியம் இருக்கும். ஒரு 20% உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருக்கும். அதெல்லாம் போக வச்சது ஈஸ்வர் சார் தான். கேமரா பார்த்து பயப்பட வேண்டாம், இப்படி நடி அப்படி நடின்ட்டு என் கூடவே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. வாழையில் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த அவார்டு என் கூட நடித்த சேகருக்கும் சேர்த்து தான் வாங்குகிறேன். ரொம்ப தேங்க்யூ சேகர். அப்புறமா ஹரிஷ், ஜீவா, சுஜித், சக்தி இவங்க எல்லாருக்கும் சேர்த்து, அப்புறம் வாழையில் என் கூட நடித்த என்னோட ஊர் மக்கள் ரொம்ப எனக்கு ஒத்துழைப்பாக இருந்தாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் வாங்குகிறேன். தேங்க்யூ. அவன் ஃபஸ்ட்டு சென்னை வந்தான்ல, சென்னை வந்து போய் இந்த காலகட்டத்தையும் அவன் நல்லாவே மாறிட்டான். இப்போ அவன் 12th படிக்கிறான். இந்த வருஷம் 12th படிச்சுட்ருக்கான். இவனு மட்டும் இல்லை, 2 பேத்துக்குள்ளேயே ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. வாழை மூலமாக, வாழைக்கு அப்புறம் அவன் சந்தித்த மனிதர்கள் மூலமாக, அவனுக்கு கிடைச்ச பாராட்டுகள் மூலமாக அவனுக்கு இந்த பக்கமாக போகாமல் கொஞ்சம் நல்ல சைடாக போயிட்டுருக்கானுங்க. அவனுக்கு எல்லார்ட்டையும் தைரியமாக பேசுகிறானுங்க, கமெண்ட் எதிர்கொள்கிறானுங்க, ஆட்கள்கிட்ட வந்து சகஜமாக பழகுறானுங்க. அப்போ நகரத்தை பார்த்து ஒரு பயம் போயிடுச்சு. அவன் தனியாகவே வந்திருக்கான். காலையில் அவனாகவே இந்த ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணுறான். அதும்போது அது பயங்கர ஹாப்பியாக. ஒரு பாடலோட இசையும் அதில் இருக்கிற வரிகளும் அப்படியே நம்ம மனதுக்குள்ளே போய் சேர்க்கறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கரோட வாய்ஸ் தான். அப்படி போன வருஷத்தில் ரசிகர்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருந்த ஒருத்தருக்கு தான் இந்த விருது போகுது அப்படின்னு சொல்லலாம். சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது. அது யார் அப்படின்றத இந்த அழகான நேவில பார்க்கலாம். சிறந்த பின்னணி பாடகர். நம்பிக்கைதானே காதலின் சாரம். உள்ளே ஊறும் குறுகுறுப்பு, ஸ்நேகமா காதலா என பெயர் சூட்ட முடியாமல் தடுமாறும் இந்து ரெபேக்காவுக்கு கரை மீதிலே இருபாதமாய் வா வாழலாம் என முகுந்தனின் குரலாய் இவர் கொடுத்த உத்தரவாதமே வீடு தாண்ட வைத்திருக்கும். காதலின் இருப்பை, தேவையை நித்தமும் தன் குரலால் உணர்த்துகிற ஹரிச்சரனுக்கு 2024ஆம் ஆண்டின் சிறந்த பின்னணி பாடகர் விருதளித்து பெருமிதம் கொள்கிறது ஆனந்த விகடன். விருதை இணைந்து வழங்குவதற்காக சத்யா ஏஜென்சிஸின் சார்பாக திரு ஜாக்சன் அவர்கள், தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சத்யா ஏஜென்சி. ஹரிசரன் சப்தஸ்வரங்கள்னு ரமணன் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஜோசப் ஸ்ரீதர் டியூன் போட்டுட்டு எனக்கு ஹரிஹரன் வேணும்னு இந்த சப்தஸ்வரங்கள்லேருந்து மெரிட்டில் சூஸ் பண்ண ஒருத்தர் தான். அவர் தான் காதலில் தொட்டு தொட்டு என்னை உனக்கு என்ன இருப்பேன் எல்லாம் பாடி அசத்தினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு நான் விருது கொடுக்குறேன். நன்றி. முதல்ல ஆனந்த விகடன் மற்றும் சினிமா விகடன் அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்களோட எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகை, ஒரு நிறுவனம். ஸோ முதல்ல தேங்க்யூ ஸோ மச் விகடன் ஃபார் திஸ். அமரன் அப்படிங்கிற படமும் இந்த பாடலும் எவ்வளோ ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு வந்து நான் யாரை தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு பர்சன் தான், ஜிவி பிரகாஷ்குமார். And to all of you who liked and இவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்கீங்க இந்த பாடலுக்கு, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் இந்த ஒரு நேரத்தில்
சத்யா சார்பாக உங்களுக்கு அழகான ஒரு கிஃப்ட்டும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. என்ன கேட்க போகிறோம்? நாங்கள் என்ன தான் கேட்க போகிறோங்களே? எனக்கு அது ஒன்று தாங்க தெரியும். கரை மீதிலே இருபாதமாய் வா வாழலாம் வாழலாம் மௌனமாய் தேடலாம் இருள் இருள் பூசிய நெடுஞ்சாலையில் ஒளி போல் சிரிப்பாய் விரல் விரல் சூடிய நரும்பூவென விரலை பிடிப்பாய். ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லணா கண்ணலே ஸ்நேகமோ பிரேமமோ இடிலா நேயமோ பேரிலா மாயமோ கேள்வியே சுகமோ யாவுமே மாறுதே பூமிதான் இதுவோ சக்கரே சக்கரே சக்கரே.